ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் நியூ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். இந்த மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது கோரிக்கை புதிய மின்னணு அட்டை கோரிக்கை எண் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட தேதி இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் பதிவிறக்கம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஆவணம் சரிபார்ப்பு நிலை, அடுத்து துறை சரிபார்ப்பு நிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா தாலுகா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டிக் மார்க் இருக்குது. அதே மாதிரி இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க்கால் வரணும். ஸோ க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்ததுனா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆவணம் சரிபார்ப்பு நிலையில் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா துறை சரிபார்ப்பு நிலைக்கு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல் நிலைக்கு போகும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்ஓ உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலராக மாறி டிக் மார்க்கில் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் உங்களுடைய ரேஷன் கார்டுடைய ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.